لا إله إلا الله. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآيات ربهم فأهلكناهم بذنوبهم وأغرقنا آل فرعون وكل كانوا ظالمين. إن شر الدواب عند الله الذين كفروا فهم لا يؤمنون. صدق الله العظيم. கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனினுடைய விளக்க உரையை கேட்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தனியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் சொன்னால், இந்த குர்ஆன் அப்படிங்கிறது மற்ற மதங்களில் இருப்பதை போல வெறும் வேத நூல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. மாறாக இந்த குர்ஆன் அப்படிங்கிறது கியாமத்து வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரும். அதைத்தான் ரொம்ப சிம்பிளாக ஹரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துரும். குர்ஆன் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துரும். ஏன்னா குர்ஆனில் முன்னோர் பின்னோர் எல்லாத்த பற்றியும் பேசப்பட்டிருக்கு என்பதாக ஹரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அதே போல் சொல்லுவாங்களாம், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது எங்கே யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு வந்துருச்சோ அப்படியே கொஞ்சம் நின்று யோசிக்க ஆரம்பிங்க, அல்லாஹ் உங்களை தான் கூப்பிட்டு பேசுகிறான்னு சொல்லுவான். இது வரைக்கும் உங்களை கூப்பிட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ குறிப்பாக திடீர்னு இடையில என்ன செய்கிறாங்க, ஏய் கொஞ்சம் நல்லா கவனி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு மறுபடியும் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் பேசிக்கிட்டே வந்தவன் நம்முடைய கவனத்தை மீண்டும் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன் பக்கம் இழுத்து மறுபடியும் பேசுகிறான். அதனால் குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று யோசிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு வழிகாட்டுதல் செய்யும். ஆனால் இன்றைக்கி குர்ஆன் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னு சொன்னால் வெறும் மக்தபு மதரசால ஓதி கொடுப்பதற்கு, ஹிஃபுது மதரசாக்களாக இருந்தால் மனப்பாடம் செய்வதற்கு, ஆலிமியத்துடைய மதரசாக்களாக இருந்தால் அங்கே குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் தஃப்சீர்களும் சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி சில சாரார்களுக்காக குர்ஆன் ஒதுக்கப்பட்டுச்சு. கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அப்படி இல்லை. இந்த குர்ஆன் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை முழுக்க நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த குர்ஆன் எடுத்து சொல்லும். குர்ஆனை பிரச்சனையான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் விரித்தோம், பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செஞ்சோம், திறந்து அதனுடைய தர்ஜுமாக்களை படிக்க ஆரம்பித்தா பாருங்கள், டைரெக்டாக அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும், எனக்கே சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பங்களில் நம்முடைய கவனம் அல்லாஹின் பக்கம் திரும்புறது கிடையாது. ஆனால் குர்ஆனுடைய இந்த விளக்க உரையினுடைய இந்த ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமதியான ஒரு நாள். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதில் உட்காரும் பொழுது இதில் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவான். கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து பத்ரு போர் சம்பந்தமாகவும், பத்ரு போரில் எப்படி முஷ்ரிக்கீன்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை அவங்களுக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு அல்லாஹ் தஆலா இது ஏதோ இன்னைக்கு இவர்களுக்கு மட்டும் ஏற்பட்டது கிடையாது, இதற்கு முன்னால் வாழ்ந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் இப்படி தான்ப்பா நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறான். இன்னொரு தடவை அல்லாஹ் தஆலா மறுபடியும் சொல்கிறான், கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும்
ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கும் வல்லதீன மின் கப்லிஹிம் அதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் எப்படியெல்லாம் அல்லாஹுடைய வேதனை வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. ஹரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். என்ன அப்படின்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இன்று இரவு அழிக்கப்பட போகிறாங்க. மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, ஃபஅஸ்ரி பி அஹ்லிக் பி கித்இன் மினல் லைல், இரவினுடைய ஒரு பகுதியில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரர்கள் கூட்டம் அவங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு யார் கருத்து? வெறும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அங்கே விளக்கம் சொல்லப்படும். இல்லை, அந்த நபியை லூத் அலைஹிஸ்ஸலாமை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிருங்கன்ட்டு அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த மகன் அவன் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, எல்லாம் என்னுடைய மகன் தண்ணியில் மூழ்கடிக்கப்படுறா அப்படின்னு துவா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்ல, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. பெத்த மகனை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொல்கிறா, அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய குடும்பத்தாரர்களை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அப்போ என்ன விஷயம் இங்கே ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை புரியணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் இந்த உம்மத்தில் ஒரு தந்தையை போன்ற அந்தஸ்தில் உள்ளவங்க, ஒரு தந்தையை போன்ற அந்தஸ்தில் இருக்கிறவங்க. நபிமார்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் நபிமார்களுடைய வீட்டில் பிறக்காதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வர்றானே, அப்படி அதை கொண்டு யாரார் கருத்து? ஃபிரௌனை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ, ஃபிரௌனுடைய அநியாயத்துக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ, ஃபிரௌனை யாரெல்லாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாத்துக்கும் இதே நிலைதான், எல்லாத்துக்கும் இதே நிலைதான். நபிமார்களை யாரெல்லாம் அங்கீகரித்தார்களோ, நபிமார்களை யாரெல்லாம் ஏற்று நடந்தார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து. உலகத்தில் சோதனைகள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய உதவி அவர்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்தார்கள். நிமிக் அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்திலும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். இந்த அடிப்படையில் பார்த்தா நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். நாம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள். உண்மையில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி? இமாம் தஃப்சீர் மனாரில் எழுதியிருக்கிறாங்க, என்னது ஆலு முஹம்மத், அல்லாஹ் தஆலா ஆலு ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதில் யார் வருவாங்க அப்படிங்கிற எழுதிட்டு கீழே வரும்போது எழுதுகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அடிப்படையில் பார்த்தால் யாரெல்லாம் நபி அவர்களை முழுமையாக பின்பற்றாங்களோ அவர்களெல்லாம் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துறான். அநியாயக்காரன், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவன், அவன் தனி மனிதராக இருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை. ஆனால் அவனுக்கு துணையாக யார் நிற்கிறாங்களோ அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, அவன் அந்த அநியாயத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அந்த அநியாயத்துக்கு ஒத்துப்போவனாக இருந்தான்னு சொன்னால் அவனுடைய செயலை வைத்து, அவனுடைய அந்த சிந்தனை, அவனுடைய இந்த செயலை வைத்து என்ன செய்வான்னு சொன்னால் அவன் அவர்களோடு சேர்க்கப்படுவான். ஹதீஸில் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லிட்டு வருவாங்க. மன் ஹாஃபஸ அலைஹா, யாரெல்லாம் இந்த 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணுதலாக தொழுதுட்டு வர்றாங்களோ அந்த தொழுகை நாளைக்கு கியாமத்துடைய நாளில் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு ஒளியாக, அவர்களுக்கு ஆதாரமாக இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுறாங்க. ஆனால் வமல்லம் யஹ்ஃபஸ அலைஹா, அந்த தொழுகை அவர் சரியாக பேணுதலாக தொழுகலை, தொழுகையில் அசால்ட்டாக இருக்கிறாரு, தொழுகையை பிற்போக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால்
அவர்களை பற்றி வருது, லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹான் வலா ஹுஜ்ஜத்துன். அந்த தொழுகை அவருக்கு ஆதாரமாகவும் இருக்காது, கியாமத்துடைய நாளில் அந்த தொழுகை அவருக்கு ஒளியாகவும் இருக்காது. அந்த தொழுகையை என்ன செய்யாதுன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் ஏற்படுத்தி தராது. இது முழுசாக தொழாதவங்க கிடையாது, பேணுதலாக தொழாதவர்கள். இந்த பேணுதலாக தொழாதவங்கன்னா எப்படிங்க? நினச்சா தொழுகிறது, நினச்சா விட்டுறது. கல்யாணம் அப்படின்னு போனால் என்னது, இந்த கல்யாணத்துள்ள சந்தோஷத்துலேயும் செய்வார், தொழுகை விட்டுருவார். பயணத்தில் கிளம்பி போகிறாரு, கிளம்பி போகும்போது நல்லா தெரியும் போனால் மகரீப் இஷா கிடைக்காது, அல்லது அசர் மகரீப் மிஸ் ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, கிளம்பி போகிறாரு. போய் இடையில எங்காவது தொழுகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறாரா? அதெல்லாம் இல்லை. இப்படி தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு பொடுவோக்காக யார் இருக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறாங்க. எனவே நபி அவங்க சொன்னாங்க, வஹுஷிர யௌமல் கியாமா, நாளைக்கு கியாமத்துடைய நாள் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், மஅ காரூன் வ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபய் இப்னு கலஃப். கியாமத்துடைய நாள் அவங்க எழுப்பப்படும் பொழுது அவங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய தோஸ்துகள் யாரெல்லாம் வருவாங்க தெரியுமா? ஃபிரௌனுடைய கூட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள், ஹமானுடைய கூட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள், காரூனுடைய கூட்டத்தில் இருப்பார்கள், உபய் இப்னு கலஃபுடைய கூட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். எதை காரணம் காட்டி அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை புறந்தள்ளினார்களோ அது ஆட்சியை அதிகாரமாக இருந்தால் ஃபிரௌனோடு இருப்பார். பணங்காசுகளின் காரணமாக இவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களாக இருந்தால் இவர்கள் காரூனோடு எழுப்பப்படுவார்கள். இப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அந்த அல்லாஹுடைய எதிரிகள்கிட்ட அல்லாஹுக்கு கோபம் யார் மேலே ஏற்பட்டுதோ அந்த நபர்களிடத்தில் என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ அந்த குணம் யாரிடத்துல இருக்கோ நாளை கியாமத்துடைய நாள் அவங்களோட சேர்த்து விட்டுரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயத்தில் இப்படி சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் நாளை கியாமத்துடைய நாளில் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி, அநேகமா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அந்த சஹாபி சொல்கிறாங்க, எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது, இதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏங்க, நான் நபியை நேசிக்கிறேன், நான் அபூபக்கரை நேசிக்கிறேன், நான் உமரை நேசிக்கிறேன். அப்போ இவங்க நாளைக்கு எங்கே இருப்பாங்களோ அதே இடத்துக்கு நானும் இருப்பேன். நிமிக் அல்லாஹ்வின் நல்லடியாலே. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எந்த தன்மைகளை கொண்டவர்களாக இருக்கிறோமோ நாளை கியாமத்துடைய நாளில் அவரோடு சேர்க்கப்படுவோம். அதனால் நாம் நம்மை என்ன செஞ்சுக்கணும்னா சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். நான் எந்த தன்மையோடு இருக்கிறேன், நான் எந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லடியார்களுடைய அந்த தன்மை எனக்குள்ளே இருக்கா, அல்லது ஃபிரௌன் ஹாமான் காரூன் போன்ற அல்லாஹுடைய எதிரிகளுடைய தன்மை எனக்குள்ளே இருக்கா? பொறாமை, போட்டி, வஞ்சகம், அடுத்தவனை எப்படி ஏமாத்துறது, அடுத்தவங்களை எப்படி கவுத்தி விடுறது, பணத்தினுடைய பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னா, அல்லாஹுடைய கட்டளை எனக்கு முன்பாக வரும் பொழுது அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இல்லை நான் புறக்கணிக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். வேறு யாரும் நம்மளை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பொதுவாக ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறதா இருந்தால் வெறும் குறை மட்டும்தான் சொல்லுவோம், என்றைக்குமே நிறைகளை பேசவே மாட்டோம். இது மனிதனுடைய இயற்கையான சுபாவம். அது பக்குவப்படும் பொழுது தான் மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி பொதுவாக நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருப்போம். நிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்போ என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி வர்றான், என்னது, ஃபிரௌனுடைய கூட்டம் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதுதான் இவர்களுக்கும் நடந்தது. அவர்களுடைய தவறு என்ன? கஸ்ஸபூ பி ஆயாத்தி ரப்பிஹிம். தங்களுடைய ரப்பு என்ன அத்தாட்சிகளை இறக்கினானோ அதை பொய்ப்படுத்தினான், அதை பொய்யுங்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம். அவங்களுடைய பாவத்தின் காரணமாகவே அவர்களை அழிச்சிட்டோம். குறிப்பாக ஃபிரௌனை பற்றி சொல்கிறோம், வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன். ஃபிரௌனை என்ன செஞ்சோம்? தண்ணீரில் மூழ்கடித்து என்ன செஞ்சோம்? அவனை மௌத்தாகும். வகுல்லுன் கானு ஸாலிமீன். எல்லாமே அநியாயக்காரர்கள் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஆக மோசமான ஜந்து யார் தெரியுமா அப்படின்னு. மோசமான ஜந்து யார் தெரியுமா? தாப்பத்துன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில் சுற்றி திரியக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தாப்பத். அல்லாஹு தஆலா சொல்கிறோம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ்.
எல்லாத்துடைய ரிசுக்குடைய பொறுப்பும் அல்லாட்ட. அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா இங்க பயன்படுத்துறா, இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ், இந்த உலகத்திலேயே ஆக மோசமான ஜந்து, ஆக மோசமான மனிதன் யார் தெரியுமா? அல்லதீன கஃபரு, தன்னை படைத்த ரப்பை யார் புறக்கணித்து வாழ்கிறானோ அவனை விட மோசமான இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் இருக்கு. கொலை செய்வது அநியாயம், திருடுவது அநியாயம், விபச்சாரம் ஒரு அநியாயம், அடுத்தவர்களை ஏமாற்றுவது ஒரு அநியாயம், இப்படி பாவங்களாக எதெல்லாம் பார்க்கப்படுதோ இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாறு. சரி, இது ஒரு விதத்தில் அநியாயம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஆகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? தன்னை படைத்த அந்த ரப்பை யார் மறுக்கிறானோ அது. அதனால தான் நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்ட்ட என்னது, மனிதர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்கின பிறகு ரெண்டு கேட்டகரி அல்லாஹ் தஆலா முதல்ல மனித சமுதாயம் எல்லாத்தையும் பிரிச்சிருவான். காஃபிர்கள் எல்லாம் ஒரு பக்கம், யாரெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். அதற்கடுத்து மறுபடியும் என்ன செய்வானா, அல்லாஹ் தஆலா சல்லடை போட்டு பிரிப்பான். இந்த முஸ்லீம்களில் யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க, யார் அல்லாஹ்வை முழுசாக நேசித்து வாழ்ந்தவங்க, யார் நபியுடைய சுன்னத்தின்படி வாழ்ந்தவர்கள், யார் பாவம் செய்தவர்கள், அது அடுத்த கட்டம். அது அடுத்த கட்டம். முதல்ல அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த உலகத்தில் ஆக மோசமான ஜந்து அல்லாஹை மறுப்பவன். நிமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, அதனால தான் சொல்லுவாங்க உலமாக்கள், நம்மளுடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த வார்த்தையும் எப்படி ஆயிடக்கூடாதுன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக வந்து விடக்கூடாது. குஃபுரில் இழுத்து போகக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. தொழுகை விடுபவன காஃபிர் என்பதாக நபி அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. தொழுகை விடுபவன் காஃபிர், தெளிவான ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸின்படி பார்த்தா பலவேத்துடைய நிக்கா என்னைக்கும் முறிஞ்சிருச்சு. பலவேத்துடைய நிக்கா என்னைக்கும் முறிஞ்சிருச்சு. ஏன்னா காஃபிரோடு என்ன செய்ய முடியும், வாழ முடியாது. கணவன் தொழுகையாளியாக இல்லைன்னு சொன்னால் மனைவிக்கு அவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்னைக்கும் முறிஞ்சிருச்சு. மனைவி தொழுகையாளியாக இல்லை அப்படின்னா கணவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் முறிஞ்சிருச்சு. இவன் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் வராசத்தில் இவனுடைய சொத்து வராது. இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, தொடர்ந்து தொழுகையை விட்டுக்கிட்டே இருக்கிறான்னா இவனுடைய செயல் எப்படிப்பட்ட செயல்னா குஃபருக்கு ஈடான செயல். கொஞ்ச நாளில் இவன் காஃபியராக மாறிடும். ஏன்னா தொழுகை அவ்வளோ முக்கியமான ஒரு செயல், அவ்வளோ முக்கியமான ஒரு செயல். நிமிக்க அல்லாஹ்வே நல்லதே. அப்போ அல்லாஹ்விடத்தில் ஆக மோசமான மனிதன் யார்? அல்லாஹை மறுப்பவன். ஃபஹும் லா யுமினூன். இந்த காஃபியர்கள் இருக்கக்கூடிய சில நபர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவங்க ஈமான் கொள்ளவே மாட்டான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து யூதர்களை பற்றி பேசுகிறோம். யூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு மதீனாவுக்கு நபி அவங்கள என்ன செய்யப்பட்டுச்சு, ரொம்ப ஆறாவாரத்தோடு, ரொம்ப அன்போடு, மகிழ்ச்சியோடு மதீனாவாசியில் வரவழைச்சிட்டாங்க. இப்போ மதீனாவுக்குள்ள நபி அவர்கள் வந்ததனுடைய சந்தோஷம் இருக்கே, பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும். நம்ம ஊரில் சிஎம் வர்றாருங்கிறதுக்காக ஊர் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, சிஎம் வர்றாருங்கிறதுக்காக ஊர் எவ்வளவு ரெடி ஆகிட்டு இருக்கு. நிமிக்க அல்லாஹ்வே இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே வரும் பொழுது மதீனா நகரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மதீனாவாசியில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் என்ன செய்வாங்க, ரொம்ப அழகாக ஹரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எப்போ மதீனாவுக்கு நபி அவங்க வந்தாங்களோ மதீனா நகரமே வெளிச்சமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. மதீனா நகரமே வெளிச்சமாயிருச்சு. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி போனாங்களோ மதீனா நகரமே இருண்டதாக மாறிடுச்சு. அப்போ நபியினுடைய வருகை எப்படி இருந்துச்சு, முழு மதீனாவுக்கும் ஒரு ஒளினா என்ன லைட் போட்டு விட்டாங்க இல்லை, நபியினுடைய அந்த வருகையினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய செழிப்பு அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அந்த செழிப்பு ஒவ்வொரு வஸ்துக்களில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இப்போ மதீனாவில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அதே மதீனாவுக்குள்ள என்ன செய்யறேன்னா யூதர்களுடைய சில கோத்திரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகா, இது ரொம்ப ஃபேமஸான யூதர்களுடைய குரூப். இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் யூதர்கள்ட்டையே இருக்கக்கூடிய பிறவி குணம் என்ன அப்படின்னா அடுத்தவனை ஏமாற்றணும், எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தா அதை மீறிடணும், இதே வேலை தான் எப்போவுமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை, யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய இனவெறி, மொழிவெறி, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் குலவெறி எல்லாத்தையும் கடைச்சிட்டு நீ ஒரு முஸ்லீம், அவ்வளோ, நான் மக்காவாசி, நான் வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கிறவன், நான் பாரசீகத்தை சார்ந்தவன், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் எல்லாத்தையும் சகோதரர்களாக ஆக்கி. நீங்கள் தக்னியாக இருந்தாலும் சரி, ராவுத்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு இடத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மை ஒன்றிணைப்பது ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி. முதல்ல மதீனாவுக்குள்ளே வந்த உடனே என்ன செஞ்சாங்க, இது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சாங்க. அவ்வப்போது இது மேலோங்கி வரும்போதெல்லாம் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. நியமிக்கல்லாஹ் அப்படின்னாலே இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. மதீனாவாசிகளுக்குள்ள இருந்த 120 வருஷத்தினுடைய பகைகளை உடைத்து எரிந்தது. அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த கோத்திரத்தார்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மதீனாவுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹுடைய அந்த கட்டளை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு, நபியினுடைய வழிமுறை வந்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு. அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிறது இன்னைக்கு உலமாக்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், அப்படின்னா வேறு யாருக்கும் தெரியாது. வேற போனோம், அவர்களாம் அன்சாரிகள். நமக்கு தெரிஞ்சது என்ன, மதீனாவாசிகள் அன்சாரிகள். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போனவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, மதீனாவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சரி, இவர்கள்லாம் தீனுக்காக உதவி செய்தவர்கள், நபி அவர்கள் வருவதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி சொல்லி என்ன செய்ய, அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றது, அன்சார், தீனின் உதவியாளர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் உதவியாளர்கள். நியமிக்கல்லாஹ் நெல்லடியார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்த உடனே என்ன செஞ்சாங்க, சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்திட்டாங்க. ரெண்டாவது இந்த யூதர்கள். ஏன்னா முஸ்லீம்களுக்கு இப்போ 2 பக்கத்துல எதிரிகள். ஒரு பக்கம் மக்காவாசிகள். மக்காவாசிகள் எவ்வளோ எதிர்ப்பு, மக்காவுக்குள்ளே இனிமேல் இவர்கள் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சிரமத்தை ஏற்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ மதீனாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. மதீனாவுக்குள்ளே வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இந்த யூதர்களை நம்ப முடியாது. இந்த யூதர்கள் என்னைக்கு வேணாலும் என்ன செய்யலாம், கட்சி மாறலாம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, தெளிவான ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. தெளிவான ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. மதீனாவில் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடந்த அந்த உடன்படிக்கை, அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கிதாபில் நபி அவர்களுடைய அந்த உடன்படிக்கைகள் முழுக்க நீண்ட உடன்படிக்கை எழுதியிருக்கிறாங்க. அதில் 2 மிக முக்கியமானது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு உண்டான இறுதி தீர்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பு யார் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள பேசி முடிக்க முடிஞ்சால் முடிச்சுக்கோங்க, இல்லை அவர்களுக்கு மத்தியில் பேசி தீர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே வரணும், நேராக நபி அவர்கள்ட்ட வரணும். நபி அவர்கள் தான் அதற்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. மதீனாவில் நபி அவர்களை தவிர இறுதி தீர்ப்பு வழங்குவதற்குண்டான அந்த உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது என்னென்னா, முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே எதிரிகள் இருக்கிறாங்க, இந்த யூதர்களையும் நம்ப முடியாது. எனவே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள் நீங்கள் முஸ்லீம்களுடைய எதிரிகளோடு வெளிரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ மறைமுகமாகவோ என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான கனெக்ஷனையும் அவர்களுக்கு வச்சுக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் உதவி செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வே இந்த உடன்படிக்கை போட்டு நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி மக்காவினுடைய பெருந்தலைவன் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் பார்க்கப்பட்டானோ, அதே போல் மதீனாவில் கஅப் இப்னு அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தான். இவன் வந்து அசல மதீனாவினுடைய தலைவனாக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு என்னாச்சுன்னு சொன்னால் தயாராக இருந்த நேரத்தில் நபி அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. அவனுடைய தலைமைத்துவம் பதவி பறி போச்சு, எல்லாம் போச்சு. உள்ளத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு வெறுப்பு,
உள்ளத்தில் கடுமையான ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பை என்ன செய்கிறான்னா, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இவன் ஒரு மிகப்பெரிய கவிஞன், அதனால் என்ன செய்கிறான்னா அவ்வப்போது இந்த கவிதைகளின் மூலமாக முஸ்லீம்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ பத்ரு போருக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், பத்ரு போருக்கு முன்னாடி முஸ்லீம்கள் ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. 1000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி காஃபிர்களுக்கு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் ஒப்பந்தத்தை மீறி ஆயுத உதவி செஞ்சுட்டாங்க. இந்த யூதர்கள் ஆயுத உதவி செஞ்சுட்டாங்க. ஆனால் நிலைமை என்னாச்சுங்க, தலைகீழாக போச்சு. எல்லாம் தோற்று செத்து என்ன செஞ்சான், அவன் புறமுதுகிட்டு ஓடிட்டான். இங்கே பார்த்தா முஸ்லீம்களுக்கு வெற்றி. பார்த்தா இந்த யூதன், ஆஹா என்னடா இந்த நேரத்தில் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே, நேராக நபிகிட்ட வந்துட்டோம். வந்து சொன்ன யாரை சொல்லலாம், நான் தெரியாமல் செஞ்சுட்டோம், இந்த ஒரு தடவை எங்களை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. நபியினுடைய குணம் என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து உஹது போர் நடக்குது. உஹது போரில் என்னன்னா முஸ்லீம்களுக்கு சற்று பின்னடைவு. ஆரம்பத்தில் வெற்றி மாறி போனாலும் கடைசியில் என்னாச்சு, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சான்னு, இதே காப் இப்னு அஷ்ரஃப் அவன் பார்த்தான், சரி முஸ்லீம்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, இப்போ என்ன செய்யறது, நேராக மக்காவுக்கு இவனாக கிளம்பி போயிட்டான். காப் இப்னு அஷ்ரஃப் நேராக கிளம்பி போயிட்டான். போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசினா, பாருங்கள் நீங்கள் உஹதுல போட்டு தட்டி எரிஞ்சிட்டீங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு பயங்கரமாக பேசினா அவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு, கர்வம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னப்பா செய்யணும், ஒன்றும் செய்யாத, நீ என்ன செய்யணும் சொன்னால், இந்த உன்னுடைய சாரார் யாரெல்லாம் முஸ்லீம்களை எதிர்ப்பாங்களோ எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி மதினாவுக்கு வா, மதினாவுக்கு உள்ளே தான் நான் இருக்கிறேன், நீ இந்த பக்கம் இருந்து தாக்குதல் தொடு, நான் என்ன செஞ்சிடறேன், பின்னாடி இருந்து தாக்குதல் தொடுத்துட்றேன், நான் தாக்குவேங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு ரொம்ப பேசிட்டான். சரி நான் என்ன செஞ்சாங்க, கிளம்பி வர்றாங்க. இதுதான் ஹந்தக்குடைய போர். நீவுக்கல்லாஹ்வின் முன்னாடி முழு அரபு நாடுகளும் கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட படையோடு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டான் ஹந்தக்கில். அந்த சம்பவம் நீண்ட சம்பவம், அதை பற்றி பேச முடியாது. இப்போ என்ன அப்படின்னா, இது அவன் அடுத்து செய்த இந்த வாக்குறுதி மோசடி, உடன்படிக்கை என்ன செய்ய மீறிட்டான். இப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த விஷயத்தை திரும்ப சொல்லி காட்டுறான். அல்லதீன ஆஹத்த மின்ஹும் சும்ம யன்குதூன அஹ்தஹும் ஃபீ குல்லி மர்ரா வஹும் லா யத்தகூன். நபியை நீங்கள் எத்தனை தடவை அவங்களிடத்துல சமாதான உடன்படிக்கை அப்படின்னு எத்தனை தடவை திரும்ப பேசினாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். அதை என்ன செய்ய மாட்டான், அதை ஃபாலோ பண்ண மாட்டான். வஹும் லா யத்தகூன், அவனுக்கு அதனுடைய முடிவு என்னன்னு தெரியல, அதனால் அதை பற்றி பயமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். என்ன பயங்க, ஒன்று ஆகிரத்தில் இதுக்கு உண்டான தண்டனை என்ன அப்படின்னு தெரியல, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு காலை இவன் பிடிபட்டுட்டான் அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியல. அதுதான் கடைசியாக நடந்துச்சு. இந்த ஹந்தக்குடைய போர் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, என்ன முஹம்மதே போர் முடிஞ்சு திரும்பி வந்துட்டீங்க, நீங்கள்லாம் போரை முடிச்சிட்டீங்க, மலக்குகள் இன்னும் என்ன செய்யலை, போரை முடிக்கலை, என்னாச்சு, பனு குறைலாவுக்கு திரும்புங்க. பனு குறைலா அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு எதிராக அவங்க தங்களுடைய இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் மீறிட்டாங்க, இதற்கு மேல் அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. நியமிக்கல்லாஹ்வின் நல்லடிகளே, அதற்கு பிறகு என்ன சாகுது, முஸ்லீம்கள் பனு குறைலா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகிறாங்க, சுற்றி வளைக்கிறாங்க. அந்த யூதர்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அதில் யாரெல்லாம் ஆண்கள் இருந்தாங்களோ எல்லாருமே கொலை செய்யப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் கைதிகளாக ஆக்கப்பட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே சஹாபாக்களுக்கு மத்தியில், முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய ஒரு கேவலம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த கேவலம் வரும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கேவலம் வருங்கிறத அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வாட்டில் என்ன செய்கிறான், இப்போ அற்ப சுகங்களை முன்வைத்து என்ன செய்யணும், வாழ்ந்து கொண்டிருக்கான். நியமிக்கல்லாஹ்வின் இல்லை, இது நமக்கும் ஒரு பாடம். என்ன அப்படின்னு சொன்னால், அற்பமான சின்ன ஒரு லாபங்களுக்காக என்ன செய்யறனா, அல்லாஹுடைய எவ்வளோ பெரிய கட்டளைகள் புறக்கணிக்கப்படுது. அதால சொல்ல வஹும் லா யத்தகூன், ஆகிரத்தை பற்றி எந்த பயமும் இல்லையா உங்களுக்கு, ஆகிரத்து முன்னாடி இருக்கு, நீங்கள் பயந்து கொள்ளணும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நாம் அல்லாஹ் இடத்துல ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அலஸ்து பி ரப்பிக்கும்,
யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்ப அப்படி என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த இடத்துல உறுதியாக பேசிட்டு வந்தோம். இந்த உலகத்தில் நாம் யாரை ரப்பாக வணங்கி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் உண்மையிலே ரப்பாக ஏற்றிருக்கிறோமா? ரப்பாக உண்மையிலே ஏற்றுக்கோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை எவ்வளோ பின்பற்றிட்டு வரும். நீவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல நாம் நம்மை சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு கியாமத்துடைய நாள் அல்லாஹ் முன்னாடி நிற்க வச்சு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும், ஒவ்வொரு நிமிடத்திற்கும், ஒவ்வொரு நாளுக்கும் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வீடியோ, மகனுடைய வீடியோ எடுத்து தந்தைக்கு போட்டு காட்டுறான், கணவனுடைய வீடியோவை எடுத்து மனைவிக்கு போட்டு காட்டுறான், மனைவியினுடைய வீடியோ எடுத்து தந்தைக்கு கணவனுக்கு போட்டு காட்டுறான். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நாளைக்கு நீவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்தம் எதை கொண்டுங்க கிடைக்கும்? யாரை பற்றி உண்டான பயமும் உள்ளத்தில் தேவையில்லை. அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நாளைக்கு அல்லாஹுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். நாம் இந்த உலகத்தில் நம்மை போன்ற அவுலியாக்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. இறை நேசர்கள் அவங்கள்ட்ட இருந்த பெரிய சிஃபத் என்னங்க? ஒன்னே ஒன்று தான். அவர்கள் என்ன செய்யுங்க, ஈமானுக்கு பிறகு அல்லாஹை முழுசாக என்ன செஞ்சாங்க, நம்பி அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இதுக்கு பேர் தக்வா. முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள் யாருங்க? அல்லாஹுடைய நேசத்தோடு பாவங்களிலிருந்து தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். நீவுக்கு அல்லாஹ்வின் நிலை இந்த வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறோம். ஃபஇம்மா தத்கஃபன்னஹும் ஃபில் ஹர்ப் ஃபஷர்ரித் பிஹிம் மன் கல்ஃபஹும் லஅல்லஹும் யذكرون. நீங்கள் இந்த யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடி எப்படி தெரியுமா இருக்கணும்? அதான் சொல்லுவாங்கள்ல, இவனை அடிக்கிற அடியில் அவன் உண்மையை பேசணும் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், போர்க்களத்தில் இவர்களை நீங்கள் சந்திக்கணும், இவர்களை நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவனை அடிக்கிற அடியில் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் திருந்தணும். ஃபஷர்ரித் பிஹிம் மன் கல்ஃபஹும், பின்னாடி இருக்கிறவங்க தெரிச்சு ஓடணும். எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்? லஅல்லஹும் யذكرون. இதுவும் பழிவாங்கணுங்கிற நோக்கம் கிடையாது. எப்பயாவது அவர்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கணும். எப்பயாவது அவர்களுக்கு புத்தி வருதா? ஏன்னு சொன்னால், வாக்குறுதி எடுத்து ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு சுமூகமான வாழ்க்கை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை யாரெல்லாம் கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். நீவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போ முஸ்லீம்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு பாடல்களை கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தாலோ ஒரு தடவை 2 தடவை நபி அவங்க மன்னிச்சு விட்டாங்க. அதற்கடுத்து என்ன செய்யணும்? மன்னிச்சு விடல. பத்ருடைய போர் சமயத்தில் ஒருத்தர் கையில் சீக்கிரம், பத்ருடைய போர்னு சரியாக தெரியல, ஒரு போரில் ஒரு கவிஞன் அவன் என்ன செய்ய, நபிக்கு எதிராக கவிதை பாடிட்டே இருப்பான். பிடிச்சிட்டாங்க. அவன் சொன்னான், நான் குடும்ப குட்டிக்காரன், யாரோ சொல்ல என்னை விட்டுருங்க, இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. சரிப்பா போன்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் என்ன சொன்னால், அவன் போய் இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அடுத்த போரில் சிக்கிட்டான். சிக்கின உடனே இதே தான், யாரோ சொல்ல நீங்கள் ரொம்ப இறக்கமானவங்க, என்ன செய்ய விட்டுருங்க, நான் குடும்ப குட்டிக்காரன். இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹ்ரின் வாஹித். ஒரு முஃமின் ஒரே பொந்தில் ஒரே புத்தில் என்ன செய்ய மாட்டான்? ஒரே ஓட்டையில் 2 தடவை கொத்து வாங்க மாட்டான். ஒரு தடவை இவன் மூலியமாக நல்ல பாடம் கிடச்சிருச்சு, அடுத்த தடவை இவன் அதே வேலையை செய்கிறான்னு சொன்னால் இவன் இப்போ தண்டிக்கப்பட நபி அவன் சொன்ன இவனை கொலை செஞ்சிருக்கன்ட்டான். அவன் கொலை செய்யப்பட்டான். இந்த மதீனாவினுடைய இந்த யூதருடைய தலைவன் கஅப் இப்னு அஷ்ரஃப், இவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு சஹாபிகிட்ட சொன்னாங்க, யார் சஹாபாகிட்ட சொன்னாங்க, இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் யார் கொலை செஞ்சுட்டு வர்றான்? இவன் அல்லாஹுடைய தூதரை ரொம்ப சத்தாரிச்சிட்டான், ரொம்ப சத்தாரிச்சிட்டான். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, யார சொல்ல நான் தயார், நான் போகிறேன், ஆனால் அவன்கிட்ட போய் நான் சில விஷயங்கள் உங்களை பற்றி பேசுவேன், அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். சரிப்பா ஓகே பேசிக்கணும். நேராக போகிறாங்க, போய் கஅப் இப்னு அஷ்ரஃபை பார்த்து பேசுகிறாங்க. நபி அவங்க தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக குடுன்னு சொல்லி நிறைய கேட்டாங்க. இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கடனாகி போச்சுப்பா. ஆமாப்பா சும்மா இல்லை கொடுக்கறது, இன்னும் என்ன செய்வேன், ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். சரி பரவாயில்லை ஏற்றுக்கிட்டோம், முஸ்லீம்னு சொல்லி ஊருக்குள்ளே மதீனாவுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறோம், என்ன செய்யலாம், எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் இது வேணும், எனக்கு கொஞ்சம் என்னென்னு சொன்னால் தானியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், கடனாக வேணும் அப்படின்னு. அப்படியா சரி, அடமானமாக என்ன வைப்பேன்னு கேட்டாங்க. அடமானமாக ஏதாவது கொடு அப்படின்னு. அடமானமா
சரி என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய குடும்பத்தார் உன்னுடைய வீட்டு பெண்மணிகளை வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரா இவர் முகமது இப்னு மஸ்லமா. எப்பா நீ ஆள் ரொம்ப என்னது ஹேண்ட்ஸமான ஆள், ரொம்ப அழகான ஆள், மதீனாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய மனைவி கூட கொண்டு வந்து விட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே நான் என்ன செய்கிறது, அதனால் மனைவியே வேணாம். சரிப்பா குழந்தைகளை வச்சுட்டு, இல்லைப்பா அது செட் ஆகாது. ஏன்ப்பா நாளைக்கு ஊரில் என்ன பேசிக்குவாங்க, ஒரே ஒரு படி தானியத்துக்காக மகனை வச்சவன் அப்படிங்கிற மாதிரி என்னையோ, அல்லது என் பையனை பார்த்து இவன் ஒரு படிக்கு அடமானது வைக்கப்பட்டவன் தானே அப்படின்னு என்னுடைய குழந்தைகளை பற்றி பேசுவாங்க. அது எனக்கு சரியா படலை அப்படின்னு. சரி என்ன செய்யலாம், ஒரு ஆயுதத்தை கொடுத்து இந்த ஆயுதத்தை வச்சு நான் என்ன செய்கிறேன், அந்த தானியத்தை வாங்கிறதுக்கு நான் நைட்டு வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இரவு நேரம் என்ன செய்கிறேன்னா வர்றாங்க, வந்து என்ன செய்கிறான்னா இந்த காபு இப்னு அஷ்ரஃப் இருக்கக்கூடிய அவன் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வாழ்ந்துட்டு கோட்டைக்கு வெளியே நின்று கத்துறாங்க, நான் வந்திருக்கிறேன் அதை வாங்குறதுக்கு அப்படின்னு. இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க சொன்னால், காபு இப்னு அஷ்ரஃபுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, என்ன இந்த நேரத்தில் கிளம்பி போகிறீங்க, ஏன்னா முகமது இப்னு மஸ்லமா ரொம்ப என்னது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கமான ஆள் கூட. என்னுடைய பால்குடி சகோதரன் அபு நாயிலா அவரு வந்திருக்கிறாரு. இல்லை இந்த அழைப்பு என்னமோ, இந்த அழைப்பின் ஓசையில் எனக்கு ரத்தம் சொட்டுவது தெரிகிறதுன்னு, இந்த அழைப்பின் ஓசையில் எனக்கு ஏதோ ரத்தத்தினுடைய வாசனை வருது அப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவனுடைய சகோதரன் மாதிரி அவன் போய் எதாவது செய்வானா அப்படின்னு. சரி என்ன செய்கிறான்னா அவர் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, வந்து கதவை திறந்து சரி வாப்பா அப்படி பேசிகிட்டே போகலாம். ஏற்கனவே என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், நான் காபு இப்னு அஷ்ரஃப்கிட்ட பேசிகிட்டே போய் அவன் நல்ல உயர்தரமான அத்தர்களை யூஸ் பண்ணுவோம், அதை நான் மோந்து பார்க்குறேன்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை நல்ல என்ன செய்வேன், அசைய முடியாத மாதிரி அவனுடைய தலையை பிடிச்சி அந்த நேரத்தில் அவனை போட்டு தள்ளிடணும் அப்படி முடிவாயிருச்சு. இப்போ இதுக்காக வர்றாங்க பேசுகிறாங்க. சொன்னா என்னப்பா காபே என்ன சூப்பரான அத்தரை போட்டிருக்க, நீ என்ன சூப்பரான அத்தரை போட்டிருக்க. சொன்னாலா அரபுலகத்திலேயே ஆக உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க என்ன அத்தர்லேயே குளிக்கிறவங்க, அதனால் நானும் எப்படி இருக்கிறேன் ரொம்ப வாசனையாக இருக்கிறேன். சொன்னாரா இது மாதிரி ஒரு வாசனையை நான் பார்த்ததே இல்லை, எங்கே கொஞ்சம் மோந்து பார்க்கறதுமா அவன் தலையை அப்படின்னு தலையை மோந்து பார்க்குறாங்க. அபு நாயிலா நீயும் கொஞ்சம் மோந்து பாரு, அவரும் மோந்து பார்க்குறாரு. இன்னொரு தடவை மோந்து பார்த்துக்கிட்டுமா, மோந்து பார்த்து தலையை மோந்து பார்த்து டப்புன்னு என்ன செஞ்சார், நல்லா இறுக்கமாக பிடிச்சாரு. அபு நாயிலா அதை இஷாரா செஞ்சார், போட்டு தள்ளிடுறேன், ஒரே போட்டு கேவலமான ஒரு மரணம். என்ன செஞ்சாங்க, முடிச்சுட்டு அப்படியே ஆள் எஸ்கேப் ஆகி நேராக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முகமது இப்னு மஸ்லமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்துட்டாங்க. அல்லாஹு தஆலா ஒரு கேவலமான ஒரு மௌத்தை கொடுத்தார் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியிலே. அப்போ அல்லாஹுக்கு எதிராக நிற்கக்கூடிய யாரும் என்ன செஞ்சிட முடியாது, நீண்ட காலத்துக்கு வாழ்ந்துட முடியாது. அப்போ எப்படிப்பட்ட அடி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து நடுங்கிற மாதிரி இருக்கணுங்கிறான் அல்லாஹு தஆலா. இதுவும் எதற்காக, கொஞ்சம் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த திருந்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்கள் ஒரு கூட்டத்தாரோட ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறீங்க, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இவன் ஒப்பந்தத்தை நல்லா கன்டினியூ பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நான் முறிச்சிட்டேன்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை முறிவை அவனுக்கு அறிவிக்காமல் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மேலே போர் தொடுத்துடக்கூடாது. என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி ஒரு கால் முஸ்லீம்கள் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒப்பந்தத்தை மீறியவர்களில் துரோகிகளில் நீங்கள் தான் முதலிடம், அல்லாஹுக்கும் உங்களை பிடிக்காதுன்னு அல்லாஹ் முஸ்லீம்களை பார்த்தே சொல்லிட்டான். இப்போ என்ன செய்யணும், இப்போ இந்த ஒப்பந்த முறிவு எப்படி இருக்கணும், இதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானத்தன் ஃபம்பித் இலைஹிம் அலா ஸவா. ஒரு கூட்டத்தாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நடந்த அந்த ஒப்பந்தத்தில் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஓப்பனாக இதை உடைச்சிருங்க, ரொம்ப ஓப்பனாக உடைச்சிருங்க. என்ன எப்பா என்னது உன்னுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை, எனவே ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளலாம், நீ எனக்கு எதிராக இனிமேல் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், உனக்கு எதிராக நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்கள் மேலே போர் தொடுங்க. திடீர்னு எதுவுமே அறிவிப்பு செய்யாமல், அல்லது இந்தளவுக்கு சொல்லப்படுது, நீங்கள் ஒப்பந்தத்தை முறிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போருக்குண்டான தயாரிப்புகளையும் செஞ்சிடக்கூடாது.
தயாரிப்புகளை செஞ்சுட்டு கடைசியாக என்ன செஞ்சிடலாம், ஒப்பந்தம் உறிஞ்சிருச்சு, நாளை காலையில் போர், இப்படியும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்ற இதுவும் ஏமாற்று வேலை. முதல்ல சுமூகமாக பேசி முடியுங்க, அதற்கடுத்து நீங்களும் தயாரிப்புக்கு வாங்க, அவர்களும் தயாரிப்புக்கு வரட்டும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய போர் இருக்கே அது சரியான போர் என்பதாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்படுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டத்தாரோடு என்ன செய்கிறாங்க, ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை, ஒரு உடன்படிக்கை இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கையினுடைய நேரத்தில், உடன்படிக்கையுடைய கால அவகாசம் முடிய போது, அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் படைகளை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிடலாம். உதாரணமாக நாளைக்கு காலையில் ஒப்பந்தம் முடியுதுன்னா உடனே போர் தொடுத்துடலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, படைகளை தயார் செஞ்சு கொண்டு கிளப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கனிமிக்கல்லாஹ் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வயோதிகம் உள்ள ஒருத்தர், வயசானவர் என்ன செய்யறாங்க, வேகமா குதிரையில வர்றாரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல் வஃபா, அல் வஃபா லா கத்ர் சொன்னார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நில்லுங்க நில்லுங்க, ஒப்பந்தத்தை சரியா முதல்ல பூர்த்தி செய்யுங்க, அவர்களை ஏமாத்திராதீங்க. அப்படியே படை நின்றுச்சு. கேட்டாங்களா, என்னாச்சு, என்ன விஷயம்? இந்த விஷயத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வழிமுறையை காமிச்சார்? முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் போர் இந்த நம்முடைய உடன்படிக்கை முடிஞ்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அதற்கு பிறகுதான் நீங்கள் போருக்கு உண்டான தயாரிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா நபிக்கு போதிச்சிருக்கிறான். இதுதானே நம்முடைய அழகான வழிமுறை அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பெரிய ஒரு, அந்த நேரத்தில் அவங்க தான் அமீருல் முஃமினீன், என்ன செஞ்சாங்க, அப்படியே படையை திருப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு முன்பாக சஹாபாக்களுடைய கட்டுப்படக்கூடிய தன்மை, சஹாபாக்களுடைய கட்டுப்படக்கூடிய தன்மை. இனிமிக்கல்லாகவே நல்லடியார்களே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை பொறுத்த வரைக்கும் மூமின்களுடைய அழகான குணம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, பேசுனா உண்மையை மட்டும் பேசுங்க, வாக்குறுதி கொடுத்தா அதை அழகான முறையில் நிறைவேற்றுங்க, உங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உபகாரிகளாக நம்மை வாழ வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم اشرح صدورنا للإسلام ولا تجعلها ضيقا حرجا كأنما يصعد في السماء. اللهم ألهمنا رشدنا وأعذنا من شرور أنفسنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل اللهم على محمد وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك. صلى الله على محمد.